ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். என்னடா இவன் மட்டும் வீடியோவில் வந்திருக்கான்னு பார்க்குறீங்களா? வேறு ஒன்றும் இல்லைங்க, ஒரு சம்பவம் பண்ணிட்டேன். அதனால் ரொம்ப கோபமாக உட்காந்துருக்காங்க பேசாமல். என்ன பிரச்சனைன்னு தெரியல. வாங்க அவங்ககிட்டே போய் கேட்போம். ஏன் எது கோபமாக உட்காந்துருக்கீன்னு அவள்கிட்ட கேட்போம். வாங்க. ஏன்டா என்னடா விஷயண்ணே? ஒன்றும் இல்லை. இல்லை சொல்லு என்னண்ணே. இல்லை 2 நாள் தான்டா. 2 நாள் தாங்க வேலைக்கு போகிறேன். கண்ணாடி போட்டிருக்கேன், வீடியோ எடுத்துகிட்டு இருக்கீங்க. 2 நாள் நான் வேலைக்கு கேரளா போகிறேன். அதுக்கு போய் இப்படி உட்காந்துருக்கா. சரிடா போயிட்டு வந்துடுவேன்டா. 2 நாள் தான். இதுக்கு முன்னாடி நான் போனதே இல்லையா? போயிட்டு வாங்க, நான் ஒன்றுமே சொல்ல. இப்போ எதுக்கு அதை பிடிச்சிட்டு இருக்கீங்க? என்னன்னு சொல்லு. வந்துடுவேன்ல, 2 நாள் தானே. போயிட்டு வாங்க. சரி அழுகாத. 2 நாள் தான், போயிட்டு வந்துடுறேன். ஒன்றும் அழுகலை, போயிட்டு வாங்க. ஏன்டா என்னை மிஸ் பண்ணுறியா? நீ அவனும் நீங்கள் போகிறீங்க அப்படிங்கிறதுக்காகலாம் அழுகலை. என்னை விட்டுட்டு போகிறீங்கல்ல. 2 நாள் தான்டா, வந்துடுவேன்டா. அழுகாத. சரி அழுகாத. என்ன கட் பண்ணுறது? நல்லா இருக்குல்ல? சரி அழுகாத. 2 நாள் தான், போனதும் வந்துடும். சரியா? பாப்பா பார்த்துக்கோ. A few moments later. கிளம்பிட்டோம். 2 மணிக்கு ட்ரெயின். 2 பேரும் தான் போகிறோம். டூல்ஸ் எல்லாம் முன்னாடி போயிடுச்சு. நாங்கள் ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு ட்ரெயின் ஏறிட்டு வீடியோ பாய். ட்ரெயின் ஏறிட்டோம். இடம் இல்லை, உட்காந்துட்டு இருக்கோம் 2 பேர் கூட்டத்தில். இல்லை நின்றுக்கிட்டு இருக்கோம். ட்ரெயின் கிளம்பிடுச்சு, போயிட்டுருக்கோம். கூட்டம் செம கூட்டம் பாருங்க. இது ட்ரெயினா இல்லை என்னன்னு எனக்கும் தெரியல. இதுக்கு அம்மன் நான் பஸ்லேயே போயிருப்பேன். பாய். அடுத்து கேரளா போய் சந்திக்கலாம் எல்லாத்துக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ். போயிட்டு வரோம் ஃப்ரெண்ட்ஸ். பாய். Approximately 10 hours later. ஹாய் காய்ஸ். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா எடுத்துட்டு இருக்கோம். கேரளாவில் இருக்கிற மலப்புரம் ஊருக்கு வந்திருக்கோம். எதுக்கு மலப்புரத்துக்கு வந்திருக்கோம்னா வேலைக்கு வரல. வேலைன்னு சொல்லிட்டு பொய் சொல்லிட்டு கார் எடுக்கிறதுக்காக நம்ம இப்போ வந்திருக்கோம். இந்த வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். காரு நம்ம பார்க்க வந்த காரு வேற, ஆனால் நம்ம இப்போ செலக்ட் பண்ணியிருக்க காரு வேற. சர்ப்ரைஸ் இல்லை, அது அவங்களுக்கு சர்ப்ரைஸ். வேலைன்னு சொல்லிட்டு நம்ம பொய் சொல்லிட்டு இங்கே கார் எடுத்துகிட்டு கொண்டு போய் சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம். என் ஒய்ஃபையும் என் பாப்பா ஜியானாவையும். இந்த சேனலோட ஓனர் அம்மா வந்திருக்கோம். ஏன்னா அவங்க ரொம்ப நாளாக காருன்னு கேட்டுட்டு இருக்காங்க. சரி அதனால இல்லை, இதுவே கடன் வாங்கி தான் எடுத்திருக்கேன். சரி ஒரு கார் தான் எடுத்து பார்ப்போமே கடன் வாங்கி அப்படின்னு சொல்லி தான் எடுத்திருக்கு. நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன்டா, வீடியோ கூப்பிடுறேன். வேலை நேரத்தில் ஃபோன் பண்ணிட்டு வேலைக்கு வந்திருக்கோம்ல, வெளியூரில் வேலைக்கு வந்தாலும் என்னென்ன கதாபாத்திரம் பார்த்தீங்களா அப்படின்னு தான் அவங்களுக்கு தெரியும். ஆனால் நம்ம இங்கே கார் எடுக்க வந்திருக்கோங்கிறது தெரியாது இல்லை. அந்த மாதிரியே மெயின்டைன் பண்ணிக்கணும். கொண்டு போய் காட்டுறதுக்கப்புறம் தான் எப்படி அவங்க சர்ப்ரைஸ் ரியாக்ஷன் இப்போ இருக்குங்கிறத பார்ப்போம். என்ன பண்ணுறீங்கன்னா கேரளாக்கு யாரை பார்க்க வந்துருக்கீங்க? அமலாசாட்சி பார்க்க வந்திருக்காங்க. இவர் கார் எடுக்க வரல, வேலைக்கு வரல. அமலாசாட்சி கூட ஒரு வீடியோ பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலில் போடலான்னு. ஆமாம், இவருக்கு தான் அமலாசாட்சி வீடு தெரியும். இது அப்படியே போய் இதான் பக்கத்து ஏரியா தாங்க, போயிட்டு வந்தோம். ஒரு வீடியோ எடுத்துட்டு எந்த நாட்டில் இருக்குன்னு என்ன தெரியல, அந்த பாட்டு பாடிட்டு ஒரு வீடியோ சாங் டூயட் பாடிட்டு அதையும் கொண்டு போய் சர்ப்ரைஸாக காட்டுவோம். அதையும் கொண்டு போய் சர்ப்ரைஸாக காட்டிட்டு அதான் சோழி முடிஞ்சு அவ்வளோதான், முடிச்சுக்கிட்டே போங்க. அந்த மாதிரி நம்மளே ஒரு வீடியோ சும்மா பண்ணி இருங்க பாய் அப்படின்னு சொல்லி எடிட் பண்ணி
காரை காட்டுறதுக்கு முன்னாடி இதை காட்டிட்டு அப்புறம் கார் ஓட்டுறதுக்கு ஆள் இருக்கு நம்ம குடிச்சு கட்டிட்டாங்க சுற்றுவாங்க. அதனால ஃபர்ஸ்ட் காரை காட்டிட்டு அப்புறம் அப்புறம் வீடியோ காட்டுறோம். அப்புறம் அமலாவை காட்டிக்கலாம். உதாரிட்டு இருக்காரு. அமலா வீடு தெரியாது, கமலா வீடு தெரியாது. இங்க இருக்கிற முக்கு கடையே தெரியாது. டீ கடைக்கே காலைல இருந்து நாங்க அல்லோல் பட்டுட்டு இருக்கோம். டீ கடை இல்ல, சாப்பாட்டு கடை இல்ல. இப்பதான் ஏதோ கண்டுபிடிச்சி போய் சோறு தின்னுட்டு வந்தோம். அதுவும் பிரியாணி. பிரியாணி இல்ல, தேங்காய் சாப்பாடு. தேங்காய் சாப்பாடு. பிரியாணி இங்க. தேங்காய் சாப்பாடை உடைச்சோன்னா உள்ளுக்குள்ள ஏதோ மசாலா மாதிரி இருக்கு. அதாவது பெசஞ்சாதான் பிரியாணிங்கிறாங்க. அப்புறம் ஆம்லேட் தெரியாதுங்கிறாங்க, ஆஃப் ஆயில் தெரியாதுங்கிறாங்க, கலைக்கு தெரியாதுங்கிறாங்க. அதெல்லாம் என்னன்னே தெரியாது அந்த ஊர்ல. முட்டையை வேவிச்சு மட்டும் சாப்பிடுறாங்க இருக்கு. அது காலைல பாத்தீங்க, காலைல பஸ்ல வரப்பே 6 மணிக்கு பஸ் விட்டாங்க. 6 மணிக்கு முட்டையெல்லாம் வேவிச்சு இத்தனை முட்டை வச்சிருக்காங்க. டீ கடையில் எல்லா டீ கடையிலும் வச்சிருக்காங்க. முட்டையும் பாலும் தின்னு உடம்பு வளர்த்துறாங்க. ஆனா நாங்க இருக்கிறது ஹில் ஸ்டேஷன் தான். வெயில், செம்ம வெயில். ஊட்டி கொடைக்கானல் மாதிரி வரல. ரொம்ப ரொம்ப டயர்டாயிட்டோம். நீங்க பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. வெயில சுத்தி சுத்தி ரொம்ப டயர்டாயிட்டோம். நல்லபடியா எடுத்துட்டோம் காரு. டெலிவரி தான் கொடுக்கல. பார்ட்டி வச்சுட்டு கூலிங் கிளாஸ் வாங்கி கூட்டிட்டு போவாங்க. கிளாஸ் கூலிங் கிளாஸ்ங்க. போற வழியில மலப்புரம் பஸ் ஸ்டாண்ட்ல 50 ரூபாய்க்கு கிளாஸ் போட்டு வச்சிருந்தாங்க அந்த ரோட்ல. கூலிங் வாங்கி கொடுத்துட்டு கூலிங் கிளாஸ் 2000 ரூபா. அதுதான் கூலிங் கிளாஸ் தான். நீங்க போட்டீங்கன்னா கூலிங்கா இருக்கும். குடுக்குன்னு இருக்கும். அதான் எனக்கு ஒரே குத்து வருது இந்த மாதிரியா. கூலிங் கிளாஸ் வாங்கி கொடுத்துட்டு கார் எடுத்துட்டோம். நாங்க தான் எனக்கு காசு கொடுக்காம இருக்கோம். அதனாலதான் டெலிவரி இன்னும் கொடுக்கல. கொடுத்துட்டு காசை கொடுத்துட்டு காசு இன்னும் வரல. காசு இல்லாம உட்காந்துருக்கோம். காடு வந்தாலும் காசு வரணுமே. காசு வந்தானே கொடுத்துட்டு போகும்போதாச்சும் ஏசியில போலாமே அப்படின்னு சொன்னாரு. அதனால பர்டிகுலரா ஏசி இருக்கிற மாதிரி காரு தான் பார்த்து வாங்கியிருக்கோம். நல்லா இருக்கு காரு. பக்கா அடிப்பொலி. நீட்டா இருக்கு. எல்லாமே இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே நீட்டா இருக்கு. உங்களுக்கு காட்டுறேன் கார் டூர் வீடியோ உங்களுக்கு அப்டேட் பண்றேன். கார் டூர் வீடியோ. கார் டூர் போகுது. ஹோம் டூரு, பாத்ரூம் டூரு எல்லாம் போலாங்க. கிச்சன் டூர், கக்கூஸ் டூர் எல்லாமே போலாம். கார் டூர் வீடியோ 2 கார் போடுறோம். 2 கார். ஒன்று வந்து நியூ கார் வீடியோ, இன்னொன்று வந்து ஓல்டு கார் வீடியோ. சரி அவ்வளவுதான். நம்மளை முடிச்சு விட்டுக்கு போங்க. 2 கார் வீடியோ உங்களுக்கு அப்டேட் பண்றேன். இவரெல்லாம் ஃபுல் அமௌண்ட் கட்டி எடுக்கிறாரு. என்னதுலாம் பாருங்க 7 லட்ச ரூபாய் லோன் தான் போட்டிருக்கேன். தப்பா நினைச்சுக்காதீங்க. அப்படிலாம் ஃபுல் அமௌண்ட்லாம் இல்லை. வெறும் 20,000 ரூபாய் கொடுத்துட்டு மிச்சம் அதை லோன் போட்டிருக்கேன். அது வந்து ஏதோ நம்ம கார் எடுக்கிறோங்கிறது தான் தெரியும். எங்கே கடன் வாங்குறது அப்புறமேலே கணக்கு போட்டு பார்த்தா தான் தெரியும். இவருனாச்சும் ஒரு 2 லட்ச ரூபா சீக்கிரம் கட்டிடலாம். 2 லட்சம் ரூபாய்? சரி விடுங்க, ஏதோ கொஞ்சம் எச்சா சொல்லிட்டு விடுங்க, கம்மியாக சொல்கிறேன். அவ்வளோக்கெல்லாம் பட்ஜெட்டில் காரே எடுக்கல. உங்களுக்கு கார் எவ்வளோ என்ன எப்படிங்கிறது ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு நான் வீடியோவில் சொல்கிறேன். இன்னொரு வீடியோவில் அப்புறமேல் நீங்களே சொல்லுவீங்க. அந்த கார் அவ்வளோ ஒர்த்தம் என்னங்கிறதையும் நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் அவ்வளோ கிளம்பும்போது உங்களுக்கு ஒரு வீடியோ வரும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.